ஜெஃப்ரி தம்பி உங்க ஜாக்லின் அக்கா அவங்க கூட பேசுறதுனால இவ்வளவு தைரியம் வருதா என்ன? தைரியம் இருக்கலாம், தப்பு இல்ல. ஆனா ஒருத்தர் கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அப்படிங்கிறது இருக்கணும். ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு இருக்காங்கன்னா அதுல ஒருத்தர் சொல்றாரு, எப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படி சொன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்? ஓகே அப்படிங்கணும். ஓகே சரி பரவாயில்ல, நான் கூப்பிட வந்தேன்னா அப்படி போய் சாதுவா பேசணும். ஏன்னா ஆப்போசிட் கேரக்டர் சாதுவா பேசுறாரு. அதை விட்டுட்டு நான் ஒன்டே பேச வந்தேன், இவங்கள்ட்ட தான் நான் சொல்ல வந்தேன், என்ன இப்படி பேசுறேன்னா எனக்கு புரியலையே, இது ஏதோ டிஃபரெண்டா ஃபீல் ஆகுது, ஏதாவது ஹீரோயிசம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றீங்களா? இதுல உங்க அக்கா வேற சிஞ்சக்கு சக்கு சிஞ்சக்கு சக்கு சக்குன்னு தட்டிட்டு இருக்காங்க. இதனாலதான் நான் ஜாக்லினா ஃபர்ஸ்ட் டேல இருந்து வெறுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தேவைன்னா தட்டுவாங்க, அவங்களுக்கு தேவையில்லைன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்னைக்கான எபிசோட்ல பேரு நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. வணக்கம் மக்களே. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட ஷார்ட்டா பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் நேத்து நைட் அந்த ரவீந்தர் அவர்கள் வந்து மெடிக்கல் ரூம் போவாங்க, அதுல தான் ஸ்டார்ட் ஆகுது. நேத்து நைட் அவருக்கு சடனா கால் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லோ ஆயிட்டார், நிக்க கூட முடியல, ரொம்ப தள்ளாட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அருண் இவங்க 2 பேரும் சேர்ந்து தாங்களா பிடிச்சி கூட்டு போய் மெடிக்கல் ரூம்லாம் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப லோ ஆயிட்டாரு. அதனால அந்த மொத்த வீடுமே ஒரு மாதிரி கொஞ்சம் கதி கிளங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ரொம்ப லோவா இருக்காருன்னு சொல்லிட்டு மொத்த வீடுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் தர்ஷிகா அவர்களுமே தூங்கி முடிச்சுட்டு வந்து ஐயோ என்னாச்சு நான் தூங்கிட்டேனா தெரியாம இப்பதான் முழிச்சேன்னு சொல்லிட்டு வந்து பாத்துட்டு போறாங்க. அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டாவது ஜாக்லின் மேட்டர் அங்கேயே பேசுறாங்க. என்ன வெளியே படுத்திருக்காங்க, பெட் மேட்டர் என்னங்க இப்படி இழுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் மேட்டர் ரிட்டர்ன் அங்கேயே எடுக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜாக்லின் வந்து ஒரு அட்டென்ஷன் தேடுறாங்க ஏதாவது ஒரு வகையில. நல்லா தெரிஞ்சுக்கணும், நீங்க வந்து உங்களுக்கு கொடி பிடிப்பீங்க நிறைய பேர், அவங்க சிங்கிளா ஆடுறாங்க அப்படி, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் கிரியேட் பண்றாங்க, அதுதான் உண்மை. இந்த விஷயம் அப்படி ஸ்டார்ட் ஆகுது. காலையில திருப்பி பிக் பாஸ் அடுத்தது ஒண்ணு கொளுத்தி போடுற 2 வீடு பிரிச்சு விட்டுருக்கலாப்பா, அங்க இருந்து ஒருத்தர் இங்க வரணும், இங்க இருந்து ஒருத்தர் அங்க போகணும் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க, நீங்க பாத்துருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா 2 சைடுமே பயங்கரமா டிஸ்கஸ் பண்றாங்க. பாய் சைடும் பாத்தீங்கன்னா பயங்கரமா யோசிக்கிறாங்க, கேர்ள் சைடு யோசிக்கிறாங்க. ஆனா இதுல நான் ஒரு பெரிய விஷயமா பாய்ஸ் கிட்ட எதை பாக்குறேன்னா, இவங்க எல்லாம் ஒற்றுமையா யோசிக்கிறாங்க. ஓகே இவனை போட்டா கரெக்டா இருக்கும், அவனை போட்டா கரெக்டா இருக்கும். ஆனா பெண்கள் அப்படி யோசிக்க மாட்டுக்காங்க. பெண்கள் சைடுல சுத்தமா இல்ல, பெண்கள் சைடுல நான் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறேன். முக்கியமா ஜாக்லின் எடுத்தடுப்புல அங்க ஜாக்லின் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ நல்லா கவனிச்சுனா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாக்லின் தான். ஃபுல்லா நான் போறேன், நான் போனதான் கரெக்டா இருக்கும், நான் இதை பண்ணிருக்கேன், அதை பண்ணிருக்கேன், என்ன பசங்க வந்து நம்புவாங்க, நான் வந்து இன்னும் உங்க கூட சேராத மாதிரி தான் இது போயிட்டு இருக்குது. ஏன்னா அந்த பெட்ரூம் மேட்டர்லயே ஏன்னா அந்த பெட்ரூம் மேட்டர்லயே உங்ககிட்ட நான் லிங்க் ஆகல, அதனால நான் போனாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு தன்னோட பெருமையை தான் காட்டுறாங்க. சரி ஓகே, நீங்க வந்து இந்த கேமுக்குள்ள கேம் ஆட வந்திருக்கீங்க, உங்களதான் நீங்க காட்டணும். பட் இருந்தாலுமே இந்த ஷோ பொறுத்தவரைக்கு பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ், கொஞ்சம் டீமா யோசிக்கணும், அதை விட்டுட்டு தனியா யோசிக்க கூடாது. அதுல இவங்க சில விஷயங்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நான் தான் 2 நாளா பயங்கரமா ஆடிட்டு இருக்கேன், இந்த விஷயம் ஒண்ணு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் தான் ரொம்ப கலகலன்னு பண்ணிட்டு இருக்கேன் எல்லா இடத்துலயும், அதனாலதான் நான் வந்து எவிக்ஷன்ல கூட வந்திருக்கேன். இந்த வீட்டுக்குள்ள நான் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டா பண்ணனாலதான் நான் எவிக்ஷன்ல வந்திருக்கேன், அதனால நான் அங்க போனா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இதுக்கு சுனிதா செம்ம ஸ்லிப்பர் ஷாட் ஒண்ணு கொடுக்குறாங்க. என்னன்னா, நீ ஒண்ணு இன்ட்ரெஸ்டா பண்ணலமா, நீ பண்ணது இரிட்டேட்டிங்கா இருக்கு, நீ இந்த வீட்டுக்குள்ள எல்லாரும் இரிட்டேட் பண்ணிட்டு இருந்த, அந்த ஒரு பெட்ரூம் மேட்டரை மட்டும் புடிச்சு வச்சுக்கிட்டு நான் பண்றேன்னு சொல்லி டீம் கூட சேராம தனி ஆடுற, இதனாலதான் எங்களுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்ட் தானே? இது வந்து ஒரு டீம் கேம் ஆடணும். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜாக்லின் சப்போர்ட் பண்ற எல்லாருமே நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, டீமா ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பாய்ஸ் வெர்சஸ் கேர்ள்ஸ் யார் பவர் அதிகமா இருக்குன்னு காட்டணும்னா, தனிப்பட்ட முறையில ஆடுறேன்னு சொல்லி ஆடினீங்கன்னா காணாம போயிருவீங்க. ஒரு 10 நாள் ஸ்கிரீன்ல தெரிவிங்க, ஆனா அதுக்கப்புறம் காணாம போயிருவீங்க. அததான் அந்த இடத்துல உடைக்கிறாங்க. டீமா நீ சேர மாட்டேங்க, ஒன்னு நம்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் அவங்க போராடுறாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா தர்ஷா குப்தா பவித்ரா இவங்க 2 பேரும் தான் அதுக்குள்ள வர்ற மாதிரி வராங்க. பட் ஓட்டுக்கல்ல கொஞ்சம் அப்படி இப்படி நடந்து தர்ஷா குப்தாவை செலக்ட் பண்ற மாதிரி போயிட்டாங்க. இதுல பவித்ரா டென்ஷன் ஆகிறாங்க தெரியுது. ஏன்னா என்னதானே செலக்ட் பண்ணீங்க, நான் தான் வந்துச்சு, இது என்ன ஓட்டு போட ஆரம்பிக்கிறீங்க, அப்போ ஒரு ஆளுக்கு பிடிக்கலன்னா ஓட்டு போட ஆரம்பிங்களா, நான் தானே வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் குறிய சொல்றாங்க. ஜாக்லின் அதுல நக்கலா பண்றாங்களாம், கத்தாதீங்க. அதாவது பார்த்தாச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தாச்சு, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா இன்னொரு ஆளு கிடைக்கவே கூடாங்கிற மனப்பான்மை வந்துச்சுன்னா வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை நண்பர்களே, வாய்ப்பே இல்லை. இதுல கடைசியில் அப்படி இப்படி சொல்லிட்டு கடைசியில பவித்ரா அவர்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இதுலயுமே ஒரு வாய் விடுறாங்க நம்ம ஜாக்லின் அவர்கள். என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும் நீங்க அனுப்ப மாட்டீங்க, ஏன்னா இந்த பெட்ரூம் விஷயத்துல நான் உங்க கூட சேரல, நான் வந்து வெளியதான் படுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க, அதனால என்ன அவங்களா ஆசைப்படுறாங்க, நீ இந்த பெட்ரூம்ல படுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்களா, எப்படி இவங்க பாருங்களேன் எவ்வளவு அட்டென்ஷன் தேடுறாங்க. இவங்க கேர்ள்ஸ் தான் ஜாக்லின் வந்து வெளியே படுக்கணும்னு ஆசைப்படுறாங்களாம், அதனால இவங்களை வந்து இவங்க அங்க அனுப்ப மாட்டாங்களா. அப்ப அந்த இடத்துல சுனிதா செஞ்சு விட்டாங்க, தேவையில்லாம பேசாத, நீ தேவையில்லாம பேச, என்ன பேசுற நீ, உன்னை யார் அங்க படுக்கணும், நாங்க ஆசைப்படவா, நீ தான் முதல் நாள்ல இருந்து அதை புடிச்சுக்கிட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கிற, நாங்க ஆசைப்படல, உன் மேல நம்பிக்கை கிடையாது, நீ இரிட்டேட் பண்ற, அந்த ஒரு விஷயம்னாலதான் நான் பண்ணலன்னு சொல்லிட்டு அடி ஸ்லிப்பர் ஷாட் தெரியும். உங்களால பேச கூட முடியல. கடைசியில என்ன பாயிண்ட் எடுத்து கடைசியில அழ ஆரம்பிக்கிறாங்கன்னா, அவங்க எல்லாம் ஃப்ரெண்டா, வெளியே இருந்தே ஃப்ரெண்ட்ஸா, அதனால செலக்ட் பண்றாங்க, அதனாலதான் என்ன செலக்ட் பண்ணல, அப்ப நான் வெளியே இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட வந்து அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்காவா தெரியுது, உனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா டீம் ஓகே, டீம் ஜெயிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அடுத்ததா யோசி, எனக்கு ஏன் கிடைக்கல, எனக்கு ஏன் விடல, நான் ஏன் அவ்வளவு இதா பண்றேன், நான் தான் பெரிய ஆள்னு சொல்லிட்டு ஆடக்கூடாது.
அப்படி ஆடிட்டே இருந்தா ஆடுற கால் என்னைக்கு நிக்கும்னு தெரியாது, காணாம போயிடும் பிக் பாஸ் கிட்ட பொறுத்தவரைக்கும். அதுதான் உண்மை. சோ கடைசியில பவித்ரா இங்க இருந்து இங்க வராங்க. பாய்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா எல்லாரும் சேர்ந்து அழகா டிசைட் பண்ணி முத்து அவர்களை இங்க அனுப்பி வச்சிட்டாங்க. சோ முத்து அவர்கள் டீசெண்டா இங்க வந்துட்டாரு. முத்து அவர்கள் என்ன பொறுத்தவரைக்கும் ரொம்ப டீசெண்டா நடந்துட்டு இருக்காருப்பா, கரெக்டா பேசுறாரு, நீட்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. என்ன பொறுத்தவரைக்கும் முத்து அவர்கள் நீட்டா கொண்டு போயிட்டு இருக்காரு. சோ எனக்கு நல்லா தெரியும். இங்க பவித்ரா வந்துட்டாங்க. இங்க பவித்ரா இந்த சைடு வந்த பிறகு ஃபேட்மேன்ட்ட நான் வந்து நீ உங்க டீம் தான், நீங்க வந்து என்ன கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டீங்கன்னா நான் வந்து உங்களோட டீம் தான் சொல்லிட்டு பயங்கரமா இங்க ஜாயின் பண்ணி ஒரு மாதிரி கேமை கொண்டு போயிட்டாங்க. அது பக்காவா தெரியுது. பட் அந்த கேம் இதுக்கு இப்பதான் ஸ்டார்ட் ஆகுங்கிறதா உண்மை. எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா கிச்சனுக்கான பொருளை நீங்க எடுக்கணும். அதாவது 2 வீட்டுக்கும் 2 கிச்சன் மாதிரி பிரிச்சு விட்டாங்க. ஒரே கிச்சனை 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் கிராசரிஸ்க்கு நான் காசு கொடுக்குறோம், 13,500 கொடுக்குறோம். அதுக்கு மேல நீங்க பை பண்ணக்கூடாது. அதுக்கு மேல வந்து நீங்க பை பண்ணீங்கன்னா அதுக்கு ஏத்த பெர்சன்டேஜ் வந்து நாங்க கம்மி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க பாருங்களேன், பசங்க டீம் யார் போயிருக்கானா, விஜய் விஷால், ஆர்னவ், தீபக் அவர்கள். தீபக் அவர்களுக்கு கால் அடிபட்டு ஏன் அவர் அங்க போறாரு? தீபக்கு காலில் ஏதோ கால் அடிபட்டு அவர் நொண்டிக்கிட்ட சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் தேவையில்லாத வேலை? சோ இவருமே ஒரு இப்படிதான் ஒரு அட்டென்ஷன் தட்டிட்டு ஆவுன்னு எல்லா இடத்துலயும் தலையை விட்டுட்டு இருக்காரு. போயாச்சு. பொண்ணுங்க சைடுல பாத்தீங்கன்னா ஜாக்லின் போயிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி போயிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து தர்ஷா குப்தா போயிருக்காங்க. சோ இவ்வளவு பேர் வந்து ஆக்சுவலா உள்ள போயிருக்காங்க. உள்ள போன இடத்துல பெண்கள் வந்து கரெக்டா எல்லாத்தையும் நேக்க எடுக்கிறாங்க. ஆனா ஆண்கள் சைடுல எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. விஜய் விஷாலுக்கு சமையல் தெரியுமா? சோ அவர் வந்து ஒவ்வொரு பொருளும் எடுக்க போகும்போது தீபக் வந்து அதை எடுக்காத, இதை எடுக்காத, நீ அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்க டாமினேட் பண்றாரு. அவரோட டாமினேட்டிங் பவர் அந்த இடத்துல காட்டிக்கிட்டே இருக்காரு. பக்காவா தெரியுது. ஃபர்ஸ்ட் டேல இருந்து இவர் பண்ற டாமினேட்டிங் பக்காவா தெரியுது. ரொம்ப மோசமா இருக்கு. இதுல உப்பு எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. இந்த பிரச்சனை இங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? உப்பு இவங்களுக்கு கிடைக்கல, நிறைய பொருட்கள் அதிகமா எடுக்கல, கம்மியா தான் எடுத்திருக்காங்க. சோ உப்பு இவங்க கிட்ட மட்டும் தான் இருக்குன்னு தெரிஞ்சோடனே இவங்க அந்த ரூல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள ரூல்ஸ் புக்கும் வர ஆரம்பிச்சு. ரெண்டு வீட்டுக்கும் யார் யார் எப்படி 2 வீட்டுக்கும் அவங்க போட்ட ரூல்ஸ் உள்ள வந்துட்டு இந்த ரூல்ஸ் இவங்க எப்படி மாத்தலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஏன்னா பாய்ஸ் சைடு தான் பயங்கரமான பவர் இருக்கு. பாய்ஸ் சைடு ஸ்டோர் ரூம் இருக்கு, கிச்சன் இருக்குது, எல்லாம் பாய்ஸ் சைடு இருக்கு. பெண்கள் சைடுல பாத்தீங்கன்னா வெறும் கன்ஃபர்ஷன் ரூம் மட்டும் தான் இருக்கு. சரி, அப்புறம் லிவிங் ஏரியா உங்களுக்கு தேவையே கிடையாது. பிக் பாஸ் கூட லிவிங் ஏரியா போய்க்கலாம். சோ அதனால பசங்களோட பிளான் பக்காவா இருந்தனால பொண்ணுங்களால என்ன பண்ணன்னு தெரியல. சோ பொண்ணுங்க திணற ஆரம்பிக்கிறாங்க. பட் பசங்களோட வீக் என்னன்னா உப்பு இல்ல. சோ உப்பு இல்லாத மேட்டரை இவங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்கன்னா, ஓகே அவங்களோட பொருள் எடுக்க ஸ்டோர் ரூம் வரணும்ல, அப்ப நம்ம கிட்ட கேட்கணும்ல, அப்ப நம்ம கிட்ட கேட்கும்போது உப்பு கொடுத்தா நாங்க வந்து ஸ்டோர் ரூம்க்குள்ள விடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும்னு சொன்னேன். அந்த ஒரு உப்பு பாயிண்ட புடிச்சு வச்சுட்டு மொத்தமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டை மொத்தமாவே ஏதோ சண்டை மாதிரி தான் இருந்துச்சு. கொச்சா 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 மாத்தி மாத்தி சண்டை போட்டே இருக்காங்க. அது சரியாவே நமக்கு அது எதுவுமே புரியல. ரொம்ப சண்டையா போயிட்டு இருக்கு. ரொம்ப கிளம்சியா சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா அதுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குன்னா ஃபேட்மேன் அவர்கிட்ட இருக்கு. நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. ஃபேட்மேன் நினைச்சாதான் உள்ள வந்து தண்ணி பிடிக்க முடியும். அவர்கிட்ட எல்லாமே கேட்டுட்டு தான் உள்ள வர முடியும். ஏன்னா ஃபேட்மேன் தான் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருப்பாருன்னு சொல்லியாச்சு. சோ ஃபேட்மேன் அவர்கள் பேசவே இல்லை. அவர் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. மத்த எல்லாரும் எதெல்லாமோ சொல்லி சண்டை போட்டே இருக்காங்க. உப்பு தர முடியாதுங்க, அப்படி தர்ற மாதிரி இருந்தாலும் நீங்க அதுக்கு ஏதாவது வாபஸ் வாங்கணும், அப்படியே நாங்க அதை மீது தரதா இருந்தாலும் சமைக்கும் போது சொல்லுங்க, வந்து தூவுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றேன். சோ இவங்க அந்த பாயிண்ட பிடிச்சிட்டு பயங்கரமா சண்டை போட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஜெஃப்ரியை பத்தி சொல்லி ஆகணும். ஜெஃப்ரி வந்து வந்த முத நாள் வந்து எல்லாரையும் நல்லா தான் இருந்தான். அதுக்கப்புறம் பெண்கள்கிட்ட நான் ஜாலியா பேசிட்டு இருந்தான், தப்பு சொல்ல வேண்டாம், ஃப்ரெண்ட்லியா பேசினா அக்காக்காண்டு. அடுத்தது எப்ப சத்யா அவர் கூட சேர்ந்து சத்யா கூட பயங்கர க்ளோஸ் ஆனானோ கொஞ்சம் எல்லாரையும் வந்து நக்கலா பாக்குற மாதிரி, நக்கலா பேசுற மாதிரி இருக்கு. அவர் கிண்டல் பண்ணி பேசுறாரு, அது இல்லைன்னு சொல்ல. பட் முத்துக்குமார் மேல ஏதோ இருக்கு தனி வன்மம் ஏதா இருக்கான்னு தெரியல. முத்துக்குமாரை பார்த்தால ஒரு மாதிரி நக்கலா தான் இது பண்றாரு. அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. கோர்ட்டுக்கு அந்த பக்கம் பெண்கள், கோர்ட்டுக்கு இந்த பக்கம் ஆண்கள் சொல்லி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட அந்த இடத்துல முத்துக்குமார் அவர்கள் ஏதாவது பேச போனோட ஜெஃப்ரி வந்து ஜாக்லினை பார்த்து பேசுறாரு. சோ அந்த லெவலுக்கு இவருக்குள்ள ஒரு தெனாவெட்டு வந்துச்சு. யாரு? சத்யா அவர்கள் கூட இருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஒரு தெனாவெட்டு வந்து ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணேன், கடைசியில் நான் சொல்றேன். சோ ரொம்ப ஓவரா போயிட்டு கடைசியில் இவங்களும் போராடுறாங்க, அவங்களும் போராடுறாங்க, எல்லாம் போராடிட்டே இருக்காங்க. ஏன்னா சரி சமைக்கிறதும் பெண்கள் தான் வந்தாகணும், அதுவும் இவங்க தான் சொல்லி ஆகணும் யார் யார் சமைக்கணும்னு சொல்லிட்டு. தண்ணி பிடிக்கணும்னா ஆண்கள்ட்ட கேட்கணும். மொத்த பவர் ஆண்கள்ட்ட மாட்டிட்டு வெறும் உப்பு மட்டும் தான் இவங்க கையில இருக்கு. இவன் நினைச்சிருந்தா ஓகே உப்பு வேணான்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். பட் எல்லாருமே நல்லா உப்பு சொப்பு போட்டு சாப்பிட்டவங்க. அதனால இப்ப என்ன பண்ணேன்னு தெரியாம உப்பு வேணும். அதனால இவன் கடைசியில என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவ்வளவு சண்டை போயிட்டு இருக்கு மாத்தி மாத்தி. அதுல ஜாக்லின் என்னெல்லாமோ சொல்றாங்க. ஜாக்லின் நான் உன்ன சீனை போட்டுக்கிறாங்க, ஒன்னு பேசிட்டு வேணும்னு நடந்து போறது திருப்பி வர்றது அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படி ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில ஃபேட்மேன் அவர்கள் ஓகே நான் ரொம்ப இது பண்ண விரும்பலப்பா, நீ உப்பை கொடுத்துரு, நான் வந்து தண்ணி மேட்டர்ல உனக்கு இது பண்றேன். ஏன்னா தண்ணி மேட்டர்ல என்ன கேட்டு தானே இது பண்ணோம். 106 நாட்கள் வந்து நீ வந்து தண்ணி வந்து பிடிச்சிக்கலாம், என்கிட்ட வெறுமனை சொல்லிட்டு வந்து பிடிச்சிக்கலாம், உனக்கு நாங்க எந்த ஒரு இது கொடுக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லிட்டு நான் ஏதாவது சொல்லுவேன், நீ அதை பண்ணி இதை பண்ணி நான் சொல்லுவேன், அதை பண்ணிட்டு தான் நீ தண்ணி பிடிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அதை சாஃப்டா முடிச்சு வெறுமனைக்கு என்கிட்ட கேட்டுட்டு மட்டும் நீ உள்ள போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. சோ அந்த இதனால இவங்க உப்பு கொடுக்க தயாராயிட்டாங்க. பட் தயாரான பிறகு நக்கல் பேச்சு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு ஜாக்லின் சைட்ல இருந்து கொஞ்சம் பேச்சுகள் அதிகமான ஃபேட்மேன் கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிச்சார். ஃபேட்மேன் சைட்ல ஒரு செம்ம டென்ஷன் ஆக ஆரம்பிச்சார். ஏன்னா மத்தியானத்துல இருந்தே ஒரு டென்ஷன் தான் இருக்காரு. மத்தியானத்துல இருந்தே கேப்டனுக்கான பவர் உங்களுக்கு தெரியாதா, கேப்டன் எப்படி பண்ணுவாரு உங்களுக்கு தெரியாதா, அப்ப கேப்டன் டம்மி அப்படின்ற மாதிரி ஜாக்லின் ஏத்தி விடும்போது ஃபேட்மேன் அந்த இடத்துல வச்சு செஞ்சிருப்பார். கேப்டனா என்னன்னு எனக்கு தெரியும், நாமினேஷன் தான் கேப்டனோட பவர் அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிருப்பாரு. சோ அந்த வகையில ஃபேட்மேன் கொஞ்சம் கோவத்துல தான் இருந்தாரு. ஃபேட்மேன் சொல்லிட்டாருங்க பாரு,
தண்ணி விஷயத்துல விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உனக்கு அந்த தண்ணி விஷயத்த விடுறேன். ஆனா அதே நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட கேட்காமையோ இல்ல என்கிட்ட கரெக்டா சொல்லாமையோ சும்மா உங்க இஷ்டத்துக்கு ரூலை நீங்க மீறிட்டீங்கன்னா நான் வேற லெவல்ல வச்சு செய்வேன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலே விடுறாரு. என்னோட பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். நீ நினைக்கிற சரி மீறிட்டா திருப்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டா சரியா இருக்கும், இல்ல நீ மீறிட்டன்னா என்னோட பனிஷ்மெண்ட் வேற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஃபேட்மேன் அவர்கள் வச்சு செய்யறாரு. வீடு திருப்பி கொண்டாரு அப்படியே அதிர ஆரம்பிக்கும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில ஒரு பார்த்தாரு, ரொம்ப இது பண்ணாத போ அப்படின்ற மாதிரி இப்பெல்லாம் வாங்கி அனுப்பி விட்டாச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வாய் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நான் வெறும் உப்பை மட்டும் வச்சு இவ்வளவு வாய் பேசுறாங்க, பட் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஜாக்லினோட திறமை அப்படிதான் இருக்கு. பட் இதுல தர்ஷா குப்தாவும் பயங்கரமா சண்டை போட ட்ரை பண்றாங்க தன்னோட இதை பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஒண்ணுமே வேகல. பசங்க சைட்ல அவ்வளவு பவர் இருக்கனால முடியல. சோ இந்த இது அப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய போச்சு அதை பத்தி பேசுவேன்னா அவ்வளவுதான், ரொம்ப கிளம்சியா இருந்துச்சு. சோ கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம முத்துக்குமாரும் ஜாக்லின் அவரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சும்மா அவங்ககிட்ட நான் பேச பயமா இருக்கு, இப்ப சடனா நீங்க இப்பதானே உள்ள வந்திருக்கீங்க, சோ இந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கும்ல, எனக்கு டக்குன்னு உங்களை நம்ப முடியல, அதனாலதான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண முடியல, இல்ல கோவப்படுவீங்களா எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உள்ள இருந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் சாப்பிட கூப்பிடுறாங்க. எத்தனை முட்டை எத்தனை வேணும் அப்படின்ற மாதிரி சாப்பிட கூடாம வெளியே இருந்து இவங்க 2 பேரும் முத்துக்குமார் ஜாக்லின் இவங்க 2 பேருமே இந்த சாப்பிட வாரோம், இந்த இத்தனை முட்டை எடுத்து வை, இத்தனை தோசை போட்டு வைன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. சரியா? அப்ப உள்ள சொல்லியாச்சு. உள்ள வந்து அவங்களோட கால்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இங்க வந்து திருப்பி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போதும் சடனா அந்த சைடு வந்து நம்ம ஜெஃப்ரி அவர்கள் நடந்து போறாரு. நீங்க பாத்திருப்பீங்க, ஜெஃப்ரி அப்படி சும்மா தான் நடந்து போனாரு. அப்ப ஜாக்லின் பார்த்தா அப்படி திரும்பி வந்துட்டாரு. அங்க இருந்து யாரும் ஜெஃப்ரி அனுப்பி வைக்கல. நல்லா தெரிஞ்சுக்கணும், யாரும் ஜெஃப்ரி அனுப்பி வைக்கல. இவரா அப்படி நடந்து போயிட்டு இவரா அப்படி யூ டர்ன் பண்ணி அப்படி வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது ஜாக் வா சாப்பிட வா அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. சோ அப்ப சைட்ல இருந்து முத்துக்குமார் என்ன சொல்றாரு, தம்பி பேசிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி சாஃப்டா சொல்றாரு. உடனே என்ன நீ இப்படி பேசுற, என்ன நீங்க இப்படி பேசுற, நான் உங்களதான் கூப்பிட்டேன், உன்னையா கூப்பிட்டேன், என்ன இப்படி பேசுற, இப்படிலாம் பேச அப்படின்னு ஒரு மாதிரி எதிர்றாரு. சோ அந்த இடத்துல ஜாக்லின் சப்போர்ட் பண்றாங்க. அண்ணா அவனை இது பண்ணி இது பண்றேன், அவன் கோவப்பட்டான்னு நினைக்கிறேன், என்ன கோவப்படுறது இருக்கு. முத்துக்குமார் அந்த இடத்துல சாஃப்டா சொல்றாரு ஜெஃப்ரியை பார்த்து, 2 பேர் பேசிட்டு இருக்கோம், 2 பேர் ஒரு இடத்துல பேசிட்டு இருந்தா ஒரு உள்ள வந்து எக்ஸ்கியூஸ் மீ, இல்ல அண்ணா ஒரு நிமிஷம், அக்கா ஒரு நிமிஷம் அக்கான்னு சொல்லி கேட்கணும். அதுதான் வந்து மரியாதை கொடுக்கறது. வந்த இஷ்டத்துக்கு நீ பாட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறது என்ன, இது பார்க்கும்போது இப்படி இருக்கு. அந்த கிரிஞ்சு ரீல்ஸ் இருக்கும்ல, யாரா 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அதுல வந்து அவனோட பாய் ஃப்ரெண்ட் நடந்து வந்து பொண்ணு இழுத்துட்டு போறது, இழுத்துட்டு போய் என்னோட ஆள்ரா அப்படின்னு மாதிரி காட்டுவாங்களா, அந்த மாதிரி இவங்க அக்கான்னு காட்டுறாங்களா, என்னோட அக்காடா நான் இழுத்துட்டு போவேண்டா அப்படின்னு மாதிரி. உன்னை யாருமே அனுப்பி வைக்கல ஜெஃப்ரி, உன்னை யாருமே அங்க இருந்து அனுப்பி வைக்கல, நீயா தான் நடந்து வர, வந்திருந்துட்டு ஏன் இவ்வளவு சீன் போடுற. அப்ப அந்த இடத்துல திரும்பவும் முத்துக்குமார் கோவமே படாம ரொம்ப சாஃப்டா, இல்லடா தம்பி நான் உன்ட கோவப்படல, நான் உன்ட எதுவுமே சொல்லடா, நீ ஏன் இப்படி பண்ண, நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒண்ணு அந்த இடத்துல முத்துக்குமாரை பார்த்து பேச மாட்டேங்கிறாரு. இவர் கொஞ்சம் பெரிய அல்ல, இவர் முத்துக்குமாரை பார்த்து பேசாம திருப்பி நம்ம ஜாக்லின்ட்ட உன்ட்ட தான் பேச வந்தேன், உன்ட்ட சொல்லிட்டேன், நீ சாப்பிட வா அப்படின்ற மாதிரி திருப்பி கிளம்புறாரு. சோ இதுல ஜாக்லின் சப்போர்ட் தான் பண்றாங்க. அவன் கோவப்பட்டான்னு நினைக்கிறேன், நான் ஏதோ இது பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னா திருப்பி முத்துக்குமார் நான் கோவப்படலமா, நான் சாஃப்டா தானே சொன்னேன், 2 பேரும் பேசிட்டு இருக்கோம், அந்த இடத்துல ஏன் இது பண்ற அப்படின்னு சாஃப்டா தானே சொன்னா. அந்த இடத்துல ஜாக்லின் சொல்றதை கேளுங்களேன். ஜாக்லின் சொல்றாங்க, ஏன்னா இவ்வளவு ஃபார்முலா அவன் தம்பி நோனே எப்பா என்னப்பா தம்பி பாசம் உங்களுக்கு எங்க இருந்துடா போத்துட்டு வருது, 2 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள தம்பி பாசம் எல்லாம் வந்துச்சா, இன்னும் 100 நாள் இருக்கு, என்னென்ன பார்க்க போறேன் எங்களுக்கு தெரியல, 2 நாள்ல தம்பி பாசம் எல்லாம் போத்துட்டு வந்து என் தம்பி நான் அதெல்லாம் அப்படியே கூப்பிட வந்தானே என்ன இது. அப்போ முத்துக்குமார் மேல இவங்களுக்கு ஒரு தனி வன்மம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இதுல ஜெஃப்ரியை சொல்லி ஆகணும், இவருக்கு வந்து சத்யா கூட இருக்கனால இவரு கொஞ்சம் அப்படியே எப்படி நினைச்சிட்டு இருக்காரு. எவிக்ஷன்ல மாட்டினா இப்படி தூக்கி வெளியே போட்டுருவாங்க மக்கள், அவ்வளவு சீன் இருக்கக்கூடாது, அவ்வளவு சீன் இருக்கவே கூடாது. இதேதான் ஜாக்லினுக்கும் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஒருத்தவங்க சாதுவா பேசுறாங்க, அமைதியா பேசுறாங்க, நம்ம ஏறி மிதிக்க ட்ரை பண்ணக்கூடாது. அவங்க திருப்பி மிதிக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்டீங்க. சோ ஜாக்லின் அவர்கள் என் தம்பி பார்த்து விடுங்க, என் தம்பி தெரியாம பேசிட்டான், தம்பினா அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. அது திருப்பியும் ஜெஃப்ரி அவர்கள் அதை ஒரு இதாவே எடுக்காம முத்துக்குமார் வந்து மதிக்காத மாதிரி ஒரு மாதிரி பேசிட்டு தான் போறாரு. முத்துக்குமார் அந்த இடத்துல இது பண்ணிட்டாரு. அதோட வந்து இன்னைக்கான எபிசோட் ஓவர் ஆகுது. சோ இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம், பட் பெருசா இது இல்ல. பட் எனக்கு ஜெஃப்ரி மேல நான் ஃபர்ஸ்ட் டேவே சொல்லியிருந்தேன், ஓகே ஒரு நல்லா ஆடணும், நல்லா இது பண்ணணும். ஆனா வர 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 இவர் மேல எனக்கு மரியாதை குறையதான் செய்யுது. உண்மையாவே சத்யா கூட இருக்காரு, அப்படி இல்லைன்னா ஜாக்லின் போய் ஏதாவது பேசுறாரு, அப்படி இல்லைன்னா தர்ஷா குப்தா ஏதாவது பேசுறாரு, மத்தபடி பெருசா ஒரு எதுவும் பண்ணல. இந்த ஒரு ஆக்டிவிட்டி மட்டுமே பண்ணிட்டு கொஞ்சம் இதா போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சீக்கிரத்துல வெளியே போறேன்னு எனக்கு தோணுது. இதை பத்தி உங்களோட கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. ஃபேட்மேனை உரசிட்டு இருக்காங்க, ஃபேட்மேன் கோபப்பட ஆரம்பிச்சிருக்காரு, ஜாக்லின் அவர்கள் நக்கல் பேச்சு அதிகமாயிட்டு இருக்கு, இதெல்லாம் பத்தி உங்களோட கருத்தை சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த